திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து படிக்கின்ற மாணவ மாணவிகள் தேர்விலே தோல்வி அடைவது என்பது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை உண்டாக்கி அவர்களை தற்கொலைக்கு நேராக வழிநடத்துகிற சம்பவங்களை நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த வருடத்திலும் +2 தேர்வு முடிவுகள் வெளியானவுடன் தொடர்ந்து சில மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி விக்கிரவாண்டி பகுதியை சேர்ந்த +2 படித்து தேர்வு எழுதினதில் 2 பாடங்களில் தோல்வியடைந்த ஒரு மாணவரும் மட்டுமல்ல, இன்னொரு காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த +2 படித்த ஒரு மாணவர் குறைந்த மதிப்பெண்களில் தோல்வியடைந்ததினாலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பதாகவே மாணவி ஒருத்தி +2 தேர்வு எழுதியதில் தான் தோற்றுவிடுவோமோ என்கிற பயத்தோடு கூட தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து பல தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மட்டுமல்ல, தொடர்ந்து 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியாக இருக்கின்றன. அது நிமித்தமாக எந்த மாணவ மாணவிகளும் இப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவுகளை எடுத்து அது நிமித்தமாக அவர்கள் தற்கொலைக்கு நேராக போவது எந்த விதத்திலும் ஒரு சரியான காரியமல்ல. தற்கொலை என்பது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல என்பதை பிள்ளைகளுக்கு மன ரீதியாக உள ரீதியாக நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இதற்கு பெற்றோரும் துணையாக இருக்க வேண்டும். பள்ளியிலே கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களும் அதற்கு துணையாக இருக்க வேண்டும். மாறாக பிள்ளைகள் தொடர்ந்து மன அழுத்தத்திற்குள்ளாகி இப்படிப்பட்ட தற்கொலைக்கு நேராக போகிற சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கவும் வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உச்சநீதிமன்றமும் இதற்காக அதிக நடவடிக்கை எடுத்து வருகிறது. மாணவர்கள் தற்கொலை தொடர்பாக FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. புதுடில்லி IIT டில்லியில் ST/SC சமூகத்தை சேர்ந்த 2 மாணவர்கள் தற்கொலை செய்த சம்பவத்தில் FIR பதிவு செய்யும்படி கடந்த மார்ச் 24 டெல்லி போலீஸுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து உயர்கல்வி நிறுவனங்களில் தற்கொலைகளை தடுக்கவும் மாணவர்களின் மனநல பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யவும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி S. ரவீந்திர பட் தலைமையில் தேசிய பணிக்குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JD பர்த்திவாலா, R. மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கூறியதாவது: மேற்கு வங்கத்தில் உள்ள IIT கரக்பூரில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த பீகாரை சேர்ந்த முகமது ஆசிப் கமர் 22 வயது நிரம்பிய இவர் விடுதி அறையில் கடந்த நாளில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியுள்ள வழிகாட்டுதலின்படி உள்ளூர் போலீஸ் IIT நிர்வாகம் புகார் அளித்துள்ளதா, இது தொடர்பாக FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தற்கொலைகள் தடுத்து நிறுத்தப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் குறிப்பாக ஆண்டவரே படிக்கின்ற மாணவ மாணவிகள் பொது தேர்வுகளிலே தோல்வியுறும் பொழுது அவர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியானதை அடுத்து அல்லது வெளியாவதற்கு முன்பதாகவே பயத்தோடு திகிலோடு பலவிதமான பதற்றமான சூழ்நிலையோடு கூட தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு மட்டுமல்ல, பெற்றோருடைய ஆண்டவரே கண்டிதத்தின் பேரிலோ இப்படி சில காரணங்களுக்காக அவர்கள் ஆண்டவரே தகப்பனே தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகிற அளவிற்கு தோல்வி பயத்தோடு கூட ஆண்டவரே தற்கொலைக்கு நேராக கடந்து செல்லுகிற சம்பவங்களை தொடர்ந்து நாங்கள் அறிந்து அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே 10ஆம் வகுப்பிற்கான தேர்வு ஆண்டவரே முடிவுகள் வெளியாக இருக்கிறது. ஆண்டவரே, அதிலும் எந்த மாணவ மாணவிகளும் இப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவெடுத்து ஆண்டவரை எந்த விதத்திலும் தற்கொலைக்கு நேராக கடந்து செல்லாதபடி ஆண்டவரே அப்படிப்பட்ட மாணவ மாணவிகளுடைய இருதயத்திலே தைரியத்தை கொடுத்து மறுபடியும் பரீட்சையை எதிர்கொள்ளவும் ஆண்டவரை தன்னம்பிக்கையோடு படிக்கவும் ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. யாரும் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் மன அழுத்தத்திற்குள்ளாகி தற்கொலைக்கு நேராக கடந்து செல்லாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேர்விலே தோல்வியடைந்து
ஆண்டவரை தற்கொலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே தகப்பனே, அவருடைய பெற்றோர் ஆண்டவர் எவ்வளவாக கண்ணீர் வடிப்பார்கள். பிள்ளைகளையும் இழந்து பிள்ளைகளுடைய ஆண்டவர் மதிப்பெண்களும் குறைந்திருக்கிற சூழ்நிலையில் அவருடைய இருதயம் எவ்வளவாய் வேதனைப்படும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே, இனி இப்படிப்பட்ட தற்கொலைகள் நடைபெறாதபடி நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. பிள்ளைகளுக்குள்ளே மன நம்பிக்கையை தாங்க. ஆண்டவரே, தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் முடிவல்ல என்கிற ஒரு எண்ணத்தை தெளிவுபடுத்துங்க. ஆண்டவரே, பெற்றோரும் ஆசிரியரும் இணைந்து பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து இதை சரி செய்ய உதவி செய்யுங்க. எங்களுடைய உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கையில் தொடர்ந்து ஆண்டவரே மாணவ மாணவிகளுடைய தற்கொலைகள் குறைக்கப்பட ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பிள்ளைகளும் தவறான முடிவுக்குள்ளாக கடந்து செல்லாதபடி நீங்க கிருபை செய்து மனமிறங்கி தற்கொலையை தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட ஜெபிக்கிறோம். யாராவது தற்போது பிள்ளைகள் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அந்த மன அழுத்தத்திற்குள்ளாக தற்கொலை நோக்கி கடந்து செல்ல ஆண்டவரே அவர்கள் உந்தப்பட்டிருந்தால் இப்பொழுது அது தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.